ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தோழி வினு. இது வினுஸ் தமிழ் ஆடியோ நாவல் சேனல். என்னோட கதைகளை என்னோட குரலில் கேட்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் பொண்ணான கருத்துக்களை கமெண்ட்டாகவும் பதிவு பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். பிழையும் சரியில் முடியுதே. பிழை 42. மயங்கிய பிரணதியை சலிப்பாக தூக்கி சென்ற ராமு விருந்தினர் மாளிகையில் ஒரு அறையில் கிடத்தியவன் அருகில் இருந்த அறையில் குழந்தை பிரீத்தியை பார்க்க சென்றான். அவ்விடத்தின் சீதோஷ்ண நிலை குழந்தையை பாதிக்காமல் இருக்க முழுவதுமாக மூடி தூங்குவதற்கு அவளை வருடி கொடுத்து கொண்டிருந்தான் பரத். கதவை திறந்து உள்ளே வந்த ராம், பாப்பு என்று இழுக்க சட்டென சுட்டு விரலை வாயில் வைத்து அமைதி காக்கும்படி செய்கை செய்தான் பரத். பின் இருவருமாக வெளியில் வர, சீக்கிரம் பாப்புக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடணும்னா. என்க கண்டிப்பா பரத் என்று ராம் கூற, அப்பொழுதுதான் ஹாலில் அமர்ந்திருந்த தாய் தந்தை லக்ஸை நோக்கினான் பரத். அனைவரும் தலையில் கை வைத்து அமர்ந்திருக்க, என்னாச்சு உங்க 3 பேருக்கும்? அம்மா பிரணத்தி எங்க என்றான். நடந்ததை லக்ஸ் கூற, ஓ அப்போ பிரணதி மயங்கிட்டா அப்படித்தானே என்றவாறு எழுந்தவன், சரி வாங்க தேடலாம் என்றான். நால்வரும் அவனை கேள்வியாக நோக்க, ஆமா பிரணதி என்னைக்கு நிஜமா மயங்கி விழுந்திருக்கா? கண்டிப்பா ஆக்டிங் தான். இந்நேரம் ஓடி இருப்பா. அதான் வாங்க தேடலாம் என்றவனை அதிர்ந்தவாறு பார்த்தனர் அனைவரும். அதே நேரம் அவ்வீட்டின் அந்த பெரிய மதில் சுவர் ஏறி கீழே குதித்தாள் பிரணதி. அது இரவு வேலை என்பதால் சற்று மிதமான வெளிச்சமாக இருக்க குதித்தவள் முன் வந்து நின்றனர் முகமூடி அணிந்த 2 உயர்ந்த ஆண்கள். நிமிர்ந்த அவர்களை நோக்கியவளோ, ஹாய், யாரை தேடி வந்தீங்க? கல்யாண பொண்ணு தானே, அவங்க உள்ள இருப்பாங்க, நீங்க போய் தாராளமா தூக்கிக்கலாம் என்று கூறி முடிப்பதற்குள் அவள் முன் எதையோ ஸ்ப்ரே செய்தவர்கள் மயங்கியதும் முகத்தை மூடி சுமந்து சென்று சற்று தொலைவில் நின்று கொண்டிருந்த காரில் அமர்த்தினர். காரில் முன் சீட்டில் அமர்ந்திருந்த உதயாவோ காரை எடுக்குமாறு வருணனிடம் கூறினான். ரியர் மிரர் வழியாக பின் சீட்டில் முகம் மறைக்கப்பட்டு அமர்ந்திருந்தவளை கண்ட வருணோ, பாஸ் இவளுக்கு எதுக்கு முகமுடி? வேர்க்க போகுது, மூச்சு முட்ட போகுது, அப்புறம் என்று தொடங்க, அப்பா சாமி போது நிறுத்து என்ற உதயாவோ, டே கலட்டிருங்கடா என்றான். அவர்களோ முகத்தில் இருந்த கருப்பு துணியை மெல்ல அவிழ்க்க அதிர்ச்சியில் பிரேக் கட்டு நிறுத்தினான் வருண். என்னாச்சுடா என்று உதயா கத்த, பின்னால பாருங்க பாஸ், பொண்ணை மாத்தி தூக்கி வந்துட்டானுங்க என்றதும் கண்ட உதயாவின் கண்கள் இன்னும் அதிர்ச்சியில் விரிந்தது. இது என்று இழுக்க, ஆஸ்திரேலியாவில் வச்சு ஒருத்தைய போட்டுறவான்னு கேட்டதுக்கு டான் பலார்னு அரைஞ்சார்னு சொன்னேன்ல, அது இந்த பொண்ணு தான் பாஸ் என்றான் வருண். ஓ ஏதோ நல்ல மூடில் இருந்திருக்காரு, அதனால உன்னை போடாம அரைஞ்சதோட விட்டாருன்னு சந்தோஷப்படு என்றவன், இவளை ஏண்ட தூக்குனீங்க என்று பின்னால் இருந்தவர்களை கடிந்தவன் மறுநொடியே தயாவிற்கு கால் செய்ய தண்ணீர் தெளித்து எழுப்புமாறு சொன்னான் தயா. அவளோ எழாமல் இருக்க வேறு வழியின்றி அவர்களிடத்திற்கு அழைத்து செல்லுமாறு கூறினான். வருணோ, பாஸ் மீரா அப்போ வெயிட் பண்ணுவாளே என்க, அதுக்குத்தான் அண்ணா அங்க இருக்கார்ல, பாத்துக்குவாரு என்றான். அனைவரும் பிரணதியை தேடுவதில் மும்மரமாயிருக்க குழந்தை பிரீத்தியை தூக்கி கொண்டு வெளியே ஓடி வந்தாள் மீரா. அங்கு அவளுக்காக தயா காரில் காத்திருக்க சென்று ஏறிக்கொண்டாள். செல்லும் பொழுது, குழந்தைய கவனமா பாத்துக்கோ மீரா, எந்த காரணத்தை கொண்டு ஸ்ரத்தா கிட்ட தனியா விட்டுறாத, புரிஞ்சதா என்றான். அவளோ குனிந்த தலை நிமிராமல் எஸ் டான் என்றாள். சற்று தூரம் சென்றதும் எழுந்த பிரணதியோ அங்கு சுற்றிலும் தெரியாத முகங்களாக இருக்க, நீங்க எல்லாம் யாரு என்றாள். திரும்பி பார்த்த உதயாவோ, பார்த்தா தெரியல, ரவுடிங்க, உன்னை கடத்தி இருக்கோம் என்றான். ஐயோ பாவம், ரொம்ப லோ பட்ஜெட் ரவுடிங்க போல என்று எண்ணியவள், ஏன்னா இந்த காரு மொத்தம் இவ்வளோ ஸ்பீடு தான் போகுமா என்றாள். ஏன் இந்த ஸ்பீடுக்கு என்ன என்றான் வருண். இல்ல, ஆள் இல்லாத ரோட்லயே 60ல் போறீங்களே, அதான் கேட்டேன். கொஞ்சம் வேகமா போங்கண்ணா, முன்னால போற TS50 கூட நம்மளை ஓவர்டேக் பண்ணிட்டு போகுது என்க வருணும் உதயாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அண்ணா
அந்த டிஷ்யூ எடுங்க. அண்ணா வேர்க்குது, ஏசி போடுங்க. போர் அடிக்குது, பாட்டு போடுங்க என்று படுத்து எடுத்திருந்தாள் பிரணதி. இடையிடையே, என்ன நான் தடை விட்டு இருக்கேங்க, நல்லா வேகமா போங்க என்க நொந்து விட்டான் வருண். பாஸ், இனிமே இந்த கடத்தல் இனத்தை கைவிட்டுலாம், நமக்கு இது செட் ஆகல என்க. டேய், ரோட்டை பார்த்து ஓட்டுடா என்றான் உதயா. அவளை அவர்களிடத்திற்கு கடத்தி வருவதற்குள் கர்ண பிரயாத்தம் பட்டுவிட்டனர் ஆண்கள் 4. அழைத்து வந்து ஒரு அறைக்குள் தள்ளியவன், ரூமை விட்டு வெளியே வந்த அவ்வளவுதான் என்று விட்டு சென்றான் உதயா. சிறிது நேரம் அறைக்குள் உலா வந்தவள் போரடிக்க மெதுவாக வெளியில் வந்தாள். தலையில ஒரே போடா போட்டு ஒவ்வொரு பாட்டம் அனுப்பி வைங்க என்று ஆட்டு இறைச்சி குறித்து உதயா யாரிடமோ போனில் கூற, அதை தவறாக உணர்ந்த பிரணத்தியோ, ஐயோ அப்போ இவங்க நிஜமான ரவுடி தான் போல, அப்போ இவங்க கிட்டதான் ராம் சார் என்னோட கிட்னியை பத்தி பேசியிருப்பாரோ என்று எண்ண, அவளுக்கு பின் மிக அருகில் யாரோ சிறுமுவது போல் தோன்ற திரும்பினாள். உன்னை பாஸ் என்ன சொன்னாரு? வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னார்ல, இங்க என்ன செய்ற என்றான் வருண். மன்னிச்சிருங்க அண்ணா, உள்ள தனியா பயமா இருக்கு, அதான் அப்படியே சுத்தி பார்க்கலான்னு வந்தேன் என்றாள். சுத்தி பார்க்கலான்னு வந்தியா? இதை பார்த்தா உனக்கு மைசூர் மகாராஜா அரண்மனை போலவா இருக்கு. சரி, அதை விடு. இந்த பக்கம் ஓகே, ஆப்போசிட்ல இருக்கிற பக்கம் போயிடாத, அப்புறம் உன்கிட்ட ஒன்று கேட்ட தப்பா எடுக்க மாட்டியே என்றான். தப்பாவா? மாட்டேன், சொல்லுங்கண்ணா என்றாள். உன் அப்பா எப்படி, நல்லவரா? அவர் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா என்று கேள்வியாக வினவ, அடுத்த நொடியே யோசிக்காமல், சத்தியமா இல்லைனா, என் அப்பா மேல எனக்கு நம்பிக்கையே கிடையாது. ஆமா, அது என்ன கேக்குறீங்க என்றாள். உன்னை கிட்னாப் பண்ணிருக்கோம், ஒழுங்கா கேக்குற காசை கூடன்னு மிரட்டதான் என்று 4-5 ஆண்களுடன் வந்த உதயாவோ வருணை பார்த்து, என்னடா அது என்க. இல்ல பாஸ், தங்கச்சிக்கு போர் அடிக்குதான், அதான் பேசிட்டு இருந்தோம் என்றான். தங்கச்சியா? அது சரி என்றவன், சரி சரி, உன் வீட்டு நம்பர் கொடு என்றான் பிரணத்தியிடம். வீட்டு நம்பரா? அது எதுக்கு பாஸ் என்றாள். உதயாவோ அவளை முறைக்க, தங்கச்சிமா, அவர் எங்க டான் தம்பி, நாங்க தான் பாஸ்ன்னு கூப்பிடுவோம், நீ சார்னு கூப்பிடு என்றான் வருண். ஓ, கூப்பிடுறது அப்புறம் இருக்கட்டும், முதல்ல என்ன எதுக்கு நான் கடத்தினீங்க என்க. வருணோ, தலையெழுத்து, வேற எதுக்கு என்றான். உதயாவோ, உங்க அப்பங்கிட்ட பணம் பறிக்கதான், உன் பொண்ணு உயிரோடு வேணும்னா கேட்குற பணத்தை கொடுன்னு கேட்க போறோம், முதல்ல நீ நம்பர் கொடு என்றான். பணமா? அம்மன் ஜல்லிக்கு கூட பிரயோஜனம் இல்லைனா 5 ரூபா கூட தேராது. எங்க வீட்டுக்கு கால் பண்ணீங்கன்னு வைங்க, கண்டிப்பா நல்ல ரேட்டு போட்டு பாதி விலைக்கு நீங்களே எடுத்துக்கோங்க, மிச்ச மீதி ஏதாவது தேர்ச்சுன்னா மணி ஆர்டர் பண்ணி வைங்கன்னு சொல்லுவாங்க என்றாள் பாவமாக. அப்போ அந்த ராம் நம்பரை கொடு என்றான் உதயா. அட, நீங்க வேற குட்டிடான், ஏற்கனவே அவர்கிட்ட என் கடன் ஓவர் டியூல போயிட்டு இருக்கு என்றாள். ஆக மொத்தம் உன்னை தூக்குனது அட்ரு வேஸ்ட் இல்ல என்றான். நீங்க ரொம்ப லேட் பிக்கப் குட்டிடான், பட் உங்களை பார்த்தாலும் பாவமா இருக்கு, என்னால நீங்க நஷ்டப்பட வேண்டாம். நான் வேணா ஒரு ஐடியா கொடுக்கவா? என்னோட ஒரு கிட்னியை வேணும்னா எடுத்துக்கோங்க, இந்த டெவில் டாக்டருக்கு 3 லட்சம், அப்புறம் எங்க ஊருக்கு எனக்கு டிக்கெட் போக மீதி எவ்வளோ வருதோ அதை நீங்களே எடுத்துக்கோங்க. பயப்படாதீங்க, இதை நீங்க செய்யலனாலும் அந்த டெவில் டாக்டர் செய்யத்தான் போறான் என்றாள். அவளையே அதிர்ந்தவாறு பார்த்த உதயாவோ, பாய்ஸ் என்க. அனைவரும் ஓடி வந்து வட்டமாக நின்று குனிந்து ஆலோசனை செய்தனர். உதயாவோ, இவ என்ன சொல்றா? அந்த ராம் ஒரு ஆர்கன் திருடவனா? புது விஷயமா இருக்கே என்க. இல்ல பாஸ், வெளியே அவனுக்கு நல்ல நேம் இருக்கு, இது ஏதோ அவனுக்கு பிடிக்காதவங்க கிளப்பி விட்ட ரூமரா இருக்கும் என்றான் வருண். ஆமா, அப்படிதான் வெளியில காட்டிக்கிறாரு, பட் இதெல்லாம் அன்அபிஷியலா நடக்குது என்று ஒரு பெண் குரல் வர சட்டென நிமிர்ந்தனர் அனைவரும். அவர்களுக்கு நடுவில் உதயா மற்றும் வருணின் தோளில் கை போட்டவாறு நின்றிருந்தாள் பிரணதி. மற்றவர்களை முறைத்த உதயாவோ, பாய்ஸ்னு உடனே மாடு மாதிரி வந்து நின்னிருவீங்களா? பக்கத்துல யாரு நிக்கிறான்னு கூட பார்க்க மாட்டீங்களா என்க. அதானே என்ற வருணை முறைத்தான் உதயா. பிரணதி கையை பற்றி அழைத்து சென்ற வருணோ,
கொஞ்ச நேரம் நீ உள்ளேயே இரு, அதுதான் எல்லாருக்கும் நல்லது என்று விட்டு வர சற்று நேரத்தில் மீராவுடன் தயா வந்தான். குழந்தையோ அவள் தோளில் தூங்கியிருக்க குழந்தையை பத்திரமாக பார்த்து கொள்ளுமாறு உள்ளே அனுப்ப வருணை பார்த்து வர்றேன் என்று சைகை செய்துவிட்டு அவள் செல்ல சரி என்றவன் தலையை அவள் சென்ற பெண்ணும் ஆட்டிக்கொண்டே இருக்க அவன் தலையில் தட்டிய தயாவோ என்னடா என்றவன், அம்மா பிரணதி எங்க, ஏதாவது கத்தி கலாட்டா பண்ணாளா என்பதற்கு சலிப்பாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். என்னாச்சு, ஷீ இஸ் ஃபைன் என்க, அவள் நல்லாதான் இருக்கா என்று அவள் அலப்பறைகளை எல்லாம் உதயா கூற, ஏதோ சாம்பார் பிடிக்கலன்னா சட்னி எடுத்துக்கோங்கன்றது போல கிட்னி எடுத்துக்கோங்க டார்ச்சர் பண்ணிருச்சு டான் அந்த பொண்ணு என்றான் வருண். அநேகமா உங்களை மட்டும் இப்ப பார்த்தா சந்தேகமே இல்லை, இங்கிருந்து போகவே மாட்டா என்றான் உதயா. அடுத்த சில மணி நேரங்களில் பிரணதியை தேடிவிட்டு வீடு வந்த ஆண்களை எதிர்பார்த்து பதற்றமாக நின்றிருந்தார் சுமித்ரா. என்னாச்சுமா, எதுக்கு எங்களை அவசரமா கூப்பிட்டீங்க என்றதும், ராம்கண்ணா மீராவை காணோம் என்க. ஓ, ஓடிட்டாளா, இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, நான் எதிர்பார்த்தது தான் என்றவன் இருந்தும் சுமித்ரா விடாமல் அழுவதைக் கண்டு, அம்மா பாப்பு என்று இழுக்க அதற்கு அவர் அழுகை அதிகமானதை தவிர பேச்சு வரவில்லை. முஷ்டியை மடக்கி அருகிலிருந்த சுவற்றில் நங்கென்று ஆத்திர தீர மட்டும் குத்தியவன் பரத் லக்ஸ் வந்து பற்றிய பின்னரே நிறுத்தினான். என் பொண்ணு மேல ஒரு சின்ன கீரல் மட்டும் இருக்கட்டும், அந்த மீராவையும் பிரணத்தையும் உயிரோடு கொளுத்தாம விடமாட்டேன் என்று கத்தினான். அந்நேரம் லக்ஸ் மொபைல் சினுங்க எடுத்தவன் ஹலோ என்றான். கண்கள் விரிய மறுமுனையில் பேசியதை கேட்ட லக்ஸோ, மச்சி நீ சொல்றது உண்மையா? மம்மி ப்ராமிஸா உண்மைதான் மச்சி, நான் உங்ககிட்ட போய் சொல்வேனா, இது ஏதோ பார் போல தெரியுது என்றாள். சரி தேங்க்யூ மச்சி, பாப்புவை கவனமா பார்த்துக்கோ என்று வைத்தவன், அண்ணா பிரணதியை கடத்தினவங்க தான் பாப்புவையும் கடத்திருக்காங்க, இதோ மச்சி லொக்கேஷன் அனுப்பியிருக்கா என்றதும், கடத்தினதே அவதானே, இப்போ நல்லவ போல வேஷம் போடுறாளா என்று ராம் சீர, அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம், முதல்ல குழந்தைய போய் கூட்டிட்டு வாங்கப்பா என்றார் தவசீலன். ராம் பரத் லக்ஸ் 20 நிமிடத்தில் அவ்விடத்தை அடைய, லக்ஸ் நீ கார்லே இரு, பரத் நீ யாராவது வந்தா சிக்னல் கொடு, நான் உள்ள போய் பார்க்கறேன். அடையாளம் என்ன சொன்ன லக்ஸ்? அவ ரூம்ல மட்டும் லைட் எரியும்னு சொன்னேல, ஓகே என்று விட்டு ராம் சுவர் ஏறி குதிக்க அதை விளக்கு அணைக்கப்பட்ட மற்றொரு அறை ஜன்னல் வாயிலாக பார்த்து கொண்டிருந்தான் தயா. சற்று நேரத்திற்கு முன், அவ ஏதாவது சாப்பிட்டாளா என்றான் தயா. இல்லனா என்றான் உதயா. சரி நான் பாத்துக்கிறேன், நீங்க போலாம் என்று மற்ற ஆண்களை பார்த்து கூறியவன், உதயா அவ கையில மொபைல் இருக்கா என்க. ஆமாண்ணா, சார்ஜும் ஃபுல்லா இருக்கு, இல்லைன்னா போடுறதுக்கு நீங்க சொன்ன பின் சார்ஜரும் அங்க வச்சிருக்கேன் என்றான். என்றவன் செல்ல முற்பட, அண்ணா அவளுக்கு உங்களை ரொம்ப பிடிக்குதே, அதை என்னன்னு யோசிக்கலாமே என்க. அதற்கு ஒரு கசப்பான புன்னகையை உதிர்த்துவிட்டு சென்றான் தயா. அறையில் படுத்திருந்த பிரணதிக்கு ஏதோ குழந்தையை சினுங்குவது போல் சத்தம் வர, பாப்பு என்று பதறி எழுந்தவள், கனவா என்று எண்ணினாள். நான் தான் தூங்கவே இல்லையே, அப்புறம் எப்படி கனவா இருக்க முடியும் என்று சத்தம் வந்த திசையை நோக்கி நடக்க, அவள் அறைக்குள் இருந்த ஜன்னலை மெதுவாக திறந்து பார்க்க, ஏய் சும்மா நையின்னு அழுதுட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணாத, நான் தான் உன் அம்மா புரியுதா, யார் கேட்டாலும் என்னதான் உன் அம்மான்னு சொல்லணும். ஒரு நாள் கோர்ட்ல கேட்பாங்க, அம்மா கூட தான் போறேன்னு சொல்லணும் என்பதற்கு குழந்தை அவளை பார்த்தவாறு இருந்தாலே தவிர பதில் ஏதும் கூறவில்லை. அப்படியே அவ அப்பனை போலவே அடமன்ட்டா இருக்கா என்ற ஸ்ரத்தா, ஏ குட்டிச்சாத்தானே நான் சொல்றது காதுல விழுதா இல்லையா என்று கத்த, ஸ்ரத்தா என்றவாறு வந்தான் தயா. அந்நேரம் வரை பிரணதிக்கு முதுகு காட்டி நின்ற ஸ்ரத்தா திரும்ப அதிர்ந்து விட்டாள் பிரணதி. இது என்ன என்று தன் கன்னங்களை வருடியவளுக்கு அப்பொழுதுதான் வருண் கூறியது நினைவுக்கு வந்தது. உன் அப்பா நல்லவரா, அவர் மேல் உனக்கு நம்பிக்கை இருக்கா என்ற வார்த்தையின் அர்த்தம். அதைவிட, ஸ்ரத்தா ஒரு குழந்தைகிட்ட இப்படிதான் பிஹேவ் பண்ணுவாங்களா என்ற தயாவை கண்டு மயக்கமே வந்துவிட்டது. சில மாதிரி பார்த்துட்டு நிக்கிற, உன்கிட்ட என்ன சொன்னேன்,
குழந்தைய கவனமா பார்த்துக்க சொன்னேன்ல, இதான் நீ பார்த்துக்கிற லட்சணமா என்று மீராவை வசைப்பாட, சாரிடான், மேடத்தை ஒன்றும் சொல்ல முடியல என்று தலை கவிழ்ந்தவாறு கூற, இவளுக்கு சாப்பிட ஏதாவது செய் போ என்று அனுப்பியவன், ஸ்ரத்தா பேபி காம் டவுன் என்று அவள் தோள்களை பற்றி கூறியவன், காலையில பேசிக்கலாம் என்று அழைத்து சென்றான். அந்நேரம் வரை அமைதியாக இருந்த குழந்தை அவர்கள் சென்ற பின் இதழ்களை பிதுக்கி அழ ஆரம்பிக்க, பாப்பு என்றாள் பிரணதி. குழந்தையோ சுற்றி சுற்றி பார்க்க, ஜன்னலை முழுவதுமாக திறந்த பிரணதி கையசைக்க அவளை நோக்கி சென்றாள் குழந்தை. ஹாய் பாப்பு, இங்கே எப்படி வந்தீங்க என்பதற்கு மீரா மம்மி என்றாள். மம்மியா என்றவள், அது சரி, இந்த பச்சை குழந்தைக்கு இருக்கிற பாசம் கூட அவளுக்கு இருக்கா? அதான் சொல்லுவாங்களே, என்னதான் நாயை குளிப்பாட்டி நடு வீட்டில் வச்சால் நான் செய்யறதுதான் செய்யும்னு, கவலைப்படாத என்று ஒவ்வொரு கண்ணாடியையும் கழற்றி கவனமாக கீழே வைத்தவள் குழந்தைய அவள் அறைக்கு அழைத்து சென்றாள். அதன் பின்னரே அவள் லக்ஸுக்கு கால் செய்தாள். பசிக்குதா? கவலைப்படாத, இன்னும் கொஞ்ச நேரத்தில் டாடி வந்துருவாங்க, போயிடலாம் என்று குழந்தை தலையை தடவும் வேளை அரைக்கதவு திறக்கப்பட்டது. அதிர்ந்தவாறு பிரணதி விழிக்க, இரு கையிலும் இரு ட்ரேயுடன் வந்த தயாவோ, இது குழந்தைக்கு, இது உனக்கு, சாப்பிட்டு நிம்மதியை தூங்கு என்று விட்டு செல்ல, ஜே என்றாள் பிரணதி. திரும்பியவன், தயாளன் என்று விட்டு சென்றான்.